வெல்கம் டு மீனூஸ் விலாக். இது வந்து எங்கள் பெரியம்மா வீட்டு கொலு தான். எப்போவுமே எங்கள் வீட்டு கொலு தான் பார்ப்பீங்க. இந்த வாட்டி உங்களுக்காக இன்னொரு வீட்டு கொலுவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். அன்றைக்கி வந்து நவராத்திரி 9வது நாள் சுமங்கலி பூஜையும் கன்னி பூஜையும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக காலைல 10:30க்கே ட்ரெயின் ஏறி அத்திப்பேட்டுக்கு வந்துட்டோம். வந்து ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தோம். அப்போ தான் வந்து வேலை சீக்கிரமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கும் வந்து ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் சாமியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து நான் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். பண்ணுறவங்க டயர்டாக கொலு கொண்டாடுறோம், நீங்களும் வந்து எங்கள் கூட கலந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. மற்ற வேலைலாம் ஓரளவுக்கு முடிஞ்சது அப்படின்றதால சாமிக்கு இலை போட்டுடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் வரவங்களுக்கு பார்சல் கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் சாமி அலங்காரம் பண்ணணும் அப்படின்றதால கொஞ்சம் பேர் வந்து சாமியார் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து செஞ்சதால் வேலையும் அன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. என்ன தான் வேலை டென்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைங்க முகத்தை பார்க்கும்போது ஒரே ஹாப்பியாக தான் இருக்குது. வரவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வெளியில் ஒரு பக்கம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து. டைம் ஆனோடனே விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி சாமிக்கு வைக்க வேண்டிய பூ பழம் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி கன்னி பூஜை அப்படின்றதால சின்ன வயசுலேருந்து பெரியவங்க இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. லைனாக நிற்க வச்சுட்டு பிறந்த குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கல்யாணம் ஆகாதவங்க வரைக்கும் பண்ணுறது தான் வந்து இந்த பூஜை. அது என்னென்னா அவங்க கையால் ஆசீர்வாதம் வாங்குறது வந்து ரொம்பவே நல்லது. வருஷத்தில் அந்த ஒரு நாள் நவராத்திரி அப்போ அப்படின்ட்டு தான் வந்து வரிசையாக நிற்க வச்சு எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பெண் குழந்தைங்களோட காலை கழுவி மஞ்சள் குங்குமம் அவங்களோட காலில் கையில் அப்புறம் நெத்தியில் எல்லாமே வச்சுட்டு சாமிக்கு நம்ம கும்பிடுவோம் பார்த்திங்களா, கற்பூரம் ஆரத்தி, அந்த மாதிரி கற்பூரம் ஆரத்திலாம் காமிச்சிட்டு அவங்க கையால் ஆசீர்வாதம் வாங்குறதுல தான் வந்து இந்த பூஜையோட ஸ்பெஷல். அப்புறம் இவங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஒன்று வந்து கொடுக்கணும். அதில் வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, இந்த பொட்டு, சோப்பு, சீப்பு, பவுடர், லிப்ஸ்டிக், ஐலைனர் இது எல்லாமே வந்து போட்டு கொடுக்கணும். அவங்கள வெறுமா அனுப்பக்கூடாது. அதே மாதிரி இந்த கன்னி பூஜைக்கு வரவங்க எல்லாரையும் வந்து வயிறார சாப்பிட வச்சு இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து அனுப்பணும். அதுதான் வந்து இந்த பூஜையோட நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன வேண்டிட்டு அந்த பூவை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறோமோ அது வந்து இதில் நிறைய நடக்கும் அப்படின்றதும் வந்து ஒரு வாசல்லேருந்து கன்னி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாமிக்கும் வந்து படையெல்லாம் போட்டு எப்பவும் போல் சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வெளியிலேருந்து வராங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாருமே அவங்க கையால் தீபார்த்தனை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும். நார்மலாக ஒரு வருஷத்துக்கு 3 வீட்டு நவராத்திரி பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து ப்ரொசீஜர். பட் நான் இது வரைக்கும் வந்து 2 வீடு பார்த்துட்டேன். எங்கள் வீடு தான், எங்கள் பெரியம்மா வீடு தான் பார்த்துட்டேன். இன்னொரு வீடு நான் பார்க்க போனால் அதுவும் நான் அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே வந்து சாமிக்கு ஆர்த்தி காட்டுவாங்க. அதே மாதிரி அவங்க ஏதாச்சும் வேண்டுதல் வச்சாலும் வந்து நவராத்திரி அப்போ அந்த 9 days வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அவங்க லைஃப்பில் அப்படின்வாங்க. அன்றைக்கி வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் செம்ம கூட்டம். அவங்க வீடே ஆக்சுவலி ரொம்ப பெருசு தான். பட் அதுலேயுமே வந்து நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. அவங்க வந்து எப்போவுமே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வேறு பிளேஸில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே நியர்பையில் நிறைய நெய்பர்ஸ், கசின்ஸ் அவங்களாம் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து அங்கே அத்திப்பேட்டுன்றது ஒரு கிராமம் அப்படின்றதால அந்தளவுக்கு யாருமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதையும் வந்து இதை தாண்டி எல்லோரும் வந்திருக்காங்கன்னும் போது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். இந்த செட்டெல்லாம் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து இந்த பார்க்கடல் கடைவாங்கல்ல, அதுதான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து கல்யாண செட்டு. நிஜமாலே ஒரு கல்யாணத்தில் வந்து எப்படி வந்து ஐயர் எக்கியும் வளர்ப்பாங்க, நாத்தனார் விளக்கு பிடிப்பாங்க, தங்கச்சி, தம்பி, அம்மா, அப்பா இருப்பாங்களா, அதே மாதிரி இந்த செட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிஜமாலே ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து அம்மிக்கல், ஆட்டுக்கல், கிரைண்டரு, பைக்கு இதெல்லாம் கொடுக்கறது எப்படி வழக்கமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து வச்சுருக்காங்க. நார்மலாக நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் அதே வந்து இந்த மாதிரி மினியேச்சரில் பார்க்கும்போது இன்னுமே வந்து க்யூட்டாக இருக்குது. அது எஸ்பெஷலி இந்த கிரைண்டர், மிக்ஸி, இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அழகாக செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நவராத்திரி அப்படின்றத வந்து வெறும் வைக்கணுமேன்னு வைக்காமல் இவங்க அழகாக க்ரியேட்டிவாக வச்சுருக்காங்க. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பக்கத்தில் இன்னொரு கல்யாணம் செட் இருக்குது. அது வந்து லாஸ்ட் இயர் ஒருத்தவங்க வந்து வேண்டிட்டு அவங்களுக்கு இந்த இயர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதால அவங்க வந்து வேண்டிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து சீமந்த செட் வச்சுருக்காங்க. கல்யாணம் முடிச்சு எப்படி சீமந்தத்துக்கு போவோமோ அதே மாதிரி சீமந்த செட் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா நைட்லாம் தூங்காமல் ஃபேமிலியாக எல்லாரும் இந்த தாய் பாஸ் அந்த மாதிரிலாம் கேம் விளையாடுவோம். அதே மாதிரி ஐடியாவோடு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கொலுவோட ஓவரால் லுக் வந்து நான் இதுக்கப்புறம் வர கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன். இந்த இயர் நவராத்திரி எங்கள் பெரியம்மா வீட்டில் நடந்தது ரொம்பவே நல்லா போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.